ஹாய். என் பேர் நிக்கிதா. ஐ எம் லிவிங் இன் சேலம். ஐ எம் அ பேட்ச் 3 ஸ்டூடெண்ட் ஆஃப் மெட்டமார்ஃபிசஸ். எனக்கு 3 வயசில் ஒரு பையன் இருக்கான். ஐ காட் மேரிட் இட் 2022. அதுக்கு முன்னாடி நான் 8 இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பெங்களூரில். அப்புறம் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண முடியுதுனால ஐ குவிட் மை ஜாப் ஆஃப்டர் மை மேரேஜ். அதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்திருக்கு. அப்போ அந்த டைம்லலாம் நிறைய தேடி இருக்கேன். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது, ஏன் மேனேஜ் பண்ண முடியல, அப்படி ரொம்ப நிறையா மெடிடேஷன்ஸ், நிறைய யோகா, மைண்டு காமாக வச்சுக்கிறதுக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு ஒரு நிறைய வருஷம் ரொம்ப தேடுதலுக்கு அப்புறம் மெட்டமார்ஃபிசஸ் கேம் மை வேன்னு சொல்லலாம். நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் திஸ் ஹேஸ் பிகம் லைக் அ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். இன்னர் சைல்டு ஹீலிங் சொல்கிறது. மெட்டமார்ஃபிசஸ் பற்றி சொல்லணுன்னா நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்பில் நடந்திருக்கு மெட்டமார்ஃபிசஸ்னால். எப்படி ஃபிசிக்கல் ஹெல்த் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு 4 months ஆஃப் டைமில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் ஹெல்த்தில். அப்புறம் என்னோடய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் சால்வே ஆகாதுன்னு நினச்ச ஒரு சில இஷ்யூஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சால்வ் ஆகிருக்கு. அந்தளவுக்கு என்னை கிரவுண்டடாக அது எடுத்துகிட்டு போச்சு மெட்டமார்ஃபிசஸ். அந்தளவுக்கு என்ன கிரவுண்டடாக எடுத்துகிட்டு போனதுனால என்னோட அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வந்து ரொம்ப சிம்பிளாக சால்வ் ஆகிருக்கு வித் ஆல் டிவைன் கிரேஸ். என்னோட ட்ரஸ்டிங் த ப்ராசஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப மாறி இருக்கு. ஒரு ஸ்டேஜ்லலாம் ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண இதெல்லாம் மாறி போய் நவ் ஐ எம் ரியலி ட்ரஸ்டிங் த ப்ராசஸ் ஆஃப் லைஃப். அந்தளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு வாழ்க்கை மேலேயே. முன்னாடிலாம் கேட்டிருப்பேன், பார்த்துருக்கேன், பாடி அண்ட் மைண்ட் ஆர் ஒன் அப்படின்னு. பட் நமக்கு எனக்கு இங்கே வேலை செய்கிறது என்னோடய ஃபிசிக்கலில், என்னோடய சர்க்கிளில், என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ என்னோட சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துலையும் மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் கண்கூட பார்த்தேன் இந்த 4 monthsல. அதனால் என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது பாடி அண்ட் மைண்ட் ஆர் ஒன் அப்படிங்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எனக்கு ஒரு 15 years ஆஃப் ஸ்டோரி இருக்கலாம். பட் ஒரு 4 monthsல எப்படி இவ்வளோ விஷயம் எனக்கு மாறுது, இவ்வளோ பெரிய ஹோப் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு ஃபர்கிவ்னஸ் மூலமாக, அந்த இன்னர் சைல்டு ஊன்ஸ் அட்ரஸ் பண்ணுறது மூலமாக இவ்வளோ பெரிய சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சேஞ்ச் வந்துட்டு என்னோட நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப்பில் நடக்கும்னு நான் நிஜமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. அது வந்து ஸோ இட் ஹஸ் கிவன் மீ அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு த டெப்த் ஆஃப் நிறைய கிராட்டிடியூட் கேட்டிருக்கேன். கம்பேஷன், செல்ஃப் லவ், அந்த மாதிரிலாம். செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், கிரவுண்டடாக இருக்கிறதுனா என்ன, அப்புறம் கைண்ட்னஸ்னா என்ன, கம்பேஷன்னா என்ன, பேலன்சிங் த ஆர்ட் ஆஃப் லைஃப், செல்ஃப் லவ்வும் இருந்து அடுத்தவங்க மேலேயும் கம்பேஷனோடு இருக்கிற அந்த பேலன்சிங் ஆர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயம், சட்டிலான விஷயம். பட் எனக்கு அந்தளவுக்கு டீப்பாக புரியல. அது புரியாததுனால ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஈவன் எனக்கு வெளியே எங்கேயாவது பார்த்தேன்னா கூட. பட் அதோட ரியல் டெப்த்து எனக்கு புரிஞ்சிருக்கு. ரியல் மீனிங் ஆஃப் த லைஃப், அந்த லைஃப் எசன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு. லைஃப் எசன்ஸுங்கிறது சிம்பிளாக சர்ஃபேஷியலாகவே இல்லை. அந்த 4 monthsல அந்த எசன்ஸ் ஆஃப் லைஃபோட இது வந்து ரொம்ப டெப்த்தாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப மிராக்குலஸாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ இன்னர் சைல்டு ஒரு ஹீலிங் ப்ரோக்ராமில் அவ்வளோ டெப்த்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் அந்தளவுக்கு டெப்த்து போனதுனால இட் ஹஸ் brought me a lot of balance within me. நிறையா ப்ளேம் குறைஞ்சிருக்கு. எல்லாம் ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இன்னும் அதிகம் தான் ஆயிருந்திருக்கே தவிர அது குறைஞ்சது கிடையாது. அந்த ப்ளேம் நான் அடுத்தவங்கள பண்ணும்போது நான் என்னையும் ப்ளேம் பண்ணுறேன்.
அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறப்ப நான் என்னையும் ஜட்ஜ் பண்ணுறேன். ஆனால் என்னைய ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப அதுவும் பண்ணாமல் இருக்க முடியல. அந்த செல்ஃப் லவ் பில்ட் ஆகலை, செல்ஃப் அக்செப்டன்ஸ் பில்ட் ஆகலை. பட் மெட்டமார்ஃபிசஸ் அந்த குரூப் எனர்ஜி, ஷமீனா ஃபெசிலிட்டேட் பண்ண விதம், இட் வாஸ் ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் அச்சீவுங்கிறத விட அதை எம்ப்ரேஸ் பண்ண முடிஞ்சுது. என்னைய நான் எம்ப்ரேஸ் பண்ண முடிஞ்சுது. அதுதான் ஃபைனலாக நடந்தது. மேபி ஒரு இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், பட் இட் ஹஸ் ஸ்டார்டட். ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் லே பண்ண ஒரு நம்பிக்கை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடச்சிருக்கு மெட்டமார்ஃபிசஸ் மூலமாக. இவ்வளோ பெரிய விஷயம் வந்து எப்படி நடந்தது இந்த 4 monthஸில் அப்படின்னு பார்த்தா, ஒரு ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு பெரிய கிமிக்ஸ்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக, ஹம்பிள்டாக, ரொம்ப கிரவுண்டடாக ஷமீனா அதை ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க. த பீஸ் அண்ட் ஜாய்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். இல்லை, அதை உண்மையிலே ஃபீல் பண்ண முடிஞ்சது எனக்கு மெட்டமார்ஃபிசஸில். அண்ட் I really thank Shamina for showing me the true meaning of kindness. கைண்ட்னஸ் கூட, கைண்டுனா நார்மலாக தான் எனக்கு இருக்கும். பட் அதான் அந்த சின்ன சின்ன வார்த்தைகளோட டெப்த்து வந்து இட்ஸ் ஹியூஜ். அந்த அந்த கைண்ட்னஸோட அர்த்தத்தோட அந்த ஹியூஜ்னஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. பிகாஸ் ஷீ வாஸ் கிவிங் தட் லவ் அண்ட் கைண்ட்னஸ், ஸோ ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். So thank you so much for all the kindness, for all the love which you showed. அது எனக்கும் கொடுக்க முடியுது இப்போ என்னால். அதனால் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அதுக்கு, for being so kind and being so lovable. And Metamorphosis is truly a beautifully and mindfully curated course. Thank you so much for designing this course. யாருக்கெல்லாம் whoever is interested in them, whoever is willing to do the inner work by addressing the inner child wounds, one can really experience the peace and joys of life. And நான் என்னை நானே நான் அழகாக பார்த்துருப்பேன்னாக்கா பார்த்ததில்லை, பட் இப்போ நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ I could see myself so beautiful. That is what has happened to me in Metamorphosis. Thank you so much for this opportunity. Thank you, Shamina, and thank you, Metamorphosis.